எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு மகாபாரதம் எபிசோடு 22. 22ல போன எபிசோட்ல நம்ம அந்த தேவவிரதன் பிறக்கிற வரைக்கும் பார்த்தோம். தேவவிரதன்ற குழந்தைய அந்த 8வது குழந்தைய, கங்கையோட 8வது குழந்தைய, சந்திரனோட 8வது குழந்தைய எடுத்துன்னு போயிடுறா கையில கங்கை. நான் வளர்த்து 12 வருஷம் வளர்த்து கொடுக்குறேன்ட்டு. இந்த மீதி கதை அந்த குழந்தை வந்த அப்புறம் பார்ப்போம். இதுக்கு நடுவுல வசிஷ்டரோட புள்ள சக்தின்னு ஒரு முனிவர் பார்த்தோம் இல்லையா? வசிஷ்டரோட புள்ள சக்தி, சக்தியோட புள்ளதான் பராசரர். இந்த சக்தி என்ன, இது கதைக்குள்ள கதை. இந்த சக்தி என்ன பண்ற, கல்மாஷபாதன் ஒரு அரக்கன்னா அவன் அரக்க குணத்தோட இருக்கான். அவனை ஞானியா மாத்துறாரு இவர். கஷ்டப்பட்டு சக்தி முனிவர் அவனை அவனுக்கு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி, ஞானத்தை எல்லாம் சொல்லி அவனை ஒரு முனிவனாக்கணும்னு பாக்குறாரு. அது அவர் ஒரு வைராக்கியமா அதை பண்ணணும்னு பண்றாரு. அதை ஒரு சபதமா எடுத்துன்னு பண்றாரு, அவனை மாத்தி காட்டணும்ட்டு. அவன் அது மாதிரி மாறிடுவான். அவன் ஓரளவு இவர் சொல்றதெல்லாம் கேட்டுதான் வருவான். கேட்டு வரும்போது ஒரு தடவை இவர் போகும்போது அவன் எதிர வருவான். முதல்ல அவன் எதிர வரும்போது இவர் மேல இடிச்சிருவான். இடிச்ச உடனே இவர் என்ன பண்ணுவார், சாட்டையால அடிச்சிடுவார். அவனை சாட்டையால அடிச்சு அவனை அந்தட போடுவார். அவன் அந்தட போவான். அப்புறம் தான் அவனை சிஷ்யன் ஆக்கிறார். இதை சுக்கராச்சாரியார் என்ன பண்றார், வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா? அவர் இந்த கல்மாஷபாதனை கூப்பிட்டு உன்னை சாட்டையால அடிச்சு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த சக்தி முனிவர் மேல விரோதத்தை வளர்க்கிறார் சுக்கராச்சாரியர். அது எதுக்கு, நான் வசிஷ்டருக்கு அவருக்கும் ஆகாது. அவன் 2 பேருக்கும் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னு சொல்லணும்ன்ற, பிரம்மரிஷின்னு சொல்ல மாட்டேன்னு வேற அவர் வசிஷ்டர் ராஜரிஷின்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு. அது விஸ்வாமித்திரக்கார வரும்போது சொல்றாரு என்னன்னு. வசிஷ்டருக்கு அவருக்கும் வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷின்னு கூப்பிடணும்னு அவர் எதிர்பார்ப்பார். விஸ்வாமித்திரர் அது மாதிரி கூப்பிட மாட்டார். இவர் வசிஷ்டர் அது மாதிரி கூப்பிட மாட்டார். உனக்கு இன்னும் அந்த கோபதாபங்கள்லாம் இருக்கு, ராஜாவோட குணங்கள்லாம் இருக்கு, அதனால அது முடியாதுன்னு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி சொல்லி இவரை அந்த வசிஷ்டர் மேல இவருக்கு விஸ்வாமித்திரருக்கு போவோம். வசிஷ்டர் மேல இருக்க ஆத்திரத்தை இந்த கல்மாஷபாதன், வசிஷ்டரோட பிள்ளை இல்லையா சக்தி, அவர்கிட்ட எப்படியாவது இது பண்ணிவிட்டு இந்த கல்மாஷபாதனை மனசை மாத்துறாரு. சுக்கராச்சாரியர் தூண்டி விடுறாரு. நீ அரக்கன், நீ அரக்கனாவே இரு, நீ மனுஷனா மாறாத, நீ மனித பிறவியா மாறி அந்த முனிவர்களோட எல்லாம் சேராத அப்படின்னு அவருக்கு சொல்லி கொடுத்து, இன்னும் உன்னை சக்தி முனிவர் அடிச்சார் ஞாபகம் வச்சுக்கோ, அவரோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் உன்னை பண்றாரு. உனக்கு ஒன்றும் நல்லது பண்ணணும்னு பண்ணல, அவருடைய சபதத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக உன்னை யூஸ் பண்ணிக்கிறாருல, தூண்டி விடுவார். நிறையா தூண்டி விட்ட உடனே அவர் ஒரு மாதிரி கொஞ்சம் ஆசிலேஷன் வந்துடுது அந்த கல்மாஷபாதனுக்கு. அவன் என்ன பண்றான், இந்த சக்தி முனிவர் இவர் கூட பிறந்தவா 100 பேர். வசிஷ்டர் கூட பிறந்த சக்தி முனிவர் முதல்ல பிறந்தார். அவரை தொடர்ந்து 100 குழந்தைகள் பிறந்தா. இது 100 பேரையும் அடிச்சு சாப்பிட்றான். 100 பேரையும் அடிச்சு சாப்பிட்ட உடனே இந்த சக்தி முனிவர் போய் கேட்பார், நீ பண்ணது நியாயமா, நீ உன்னோட அரக்க புத்தியை காட்டுறியே அப்படின்னு திட்டுவார். அவனை திட்ட உடனே என்ன பண்ணுவார், இவனையும் அடிச்சு சாப்பிடுவார். இந்த சக்தி முனிவரையும் அடிச்சு சாப்பிடுவார். சக்தி முனிவர் அடிச்சு சாப்பிட்ட உடனே வசிஷ்டருக்கு விஷயம் செய்தி போகும், 101 பிள்ளைகளை செத்து போச்சுன்னு உடனே வசிஷ்டர் ரொம்ப மனசு சங்கடப்படுவார். இருந்தாலும் அவர் முனிவர் இல்லையா, அதனால இது நம்ம என்ன பண்ண முடியும், இது விதி, காலத்தால் ஏற்படுற விதி, இது நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றார். கடைசியில அந்த விஷ்ணு அந்த கல்மாஷபாதனோட ஒய்ஃபுக்கே ஒரு ஞானோபதேசம் பண்றாரு வசிஷ்டர் பின்னாடி. அது வசிஷ்டர் அவருடைய அந்த அந்த முத்திர ஞான நிலையை காட்டுறது. அவர் என்ன பண்ணுவார், இந்த சக்தி முனிவர் இருந்தார் இல்லையா, செத்து போயிட்டார் இல்லையா, சக்தி முனிவரோட ஒய்ஃப் அதிசயந்தின்னு ஒத்தி, அவதான் அவரோட ஒய்ஃப். இந்த அதிசயந்தி கிட்ட விஷயத்த சொல்லுவார். சொல்லும்போது அதிசயந்தி வருத்தப்பட்டு அவரோட கரு என் வயிற்றுல வளருதுன்னு சொல்லுவார். உடனே பராசரர் வசிஷ்டர் சந்தோஷப்படுவார். சரி, அந்த குழந்தை வளரட்டும், நான் என்னென்ன சக்தி முனிவருக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினைச்சனோ அதெல்லாம் இவருக்கு பண்றேன்ட்டு அவருக்கு கருவில் இருக்கும்போதே அவருக்கு எல்லா ஞானத்தையும் போதிப்பார். போதிக்கும் போது ஞான திருஷ்டியில பார்த்தா 12 வருஷம் கருவிலேயே இருப்பார் அவர் குழந்தை. பராசரர் 12 வருஷம் அவன் அம்மா வயிற்றுலேயே இருந்தவர். அவன் அம்மா வயிற்றுலேயே 12 வருஷம் இருந்து அவன் அம்மா கிட்ட எல்லாம் வெளியில வரும்போதே வேத இதெல்லாம் கத்துட்டு வந்தவர். அவர் வெளியில அந்த இதுக்காக இவரை அந்த அதிசய இந்திய வாசல்ல வச்சிருப்பார். வீட்டு வாசல வச்சிருந்து வீட்டு வாசல விட்டு அவன் வெளியில வர்றத போது இவளை சாப்பிடணுன்னே ஒரு பிரம்மராட்சஸ் காத்துட்டு இருப்பான். அதிசய இந்திய சாப்பிடணுன்னே அவன் அங்க மரத்து மேல வெளியில உட்காந்துட்டு இருப்பான். எப்ப வரும் அவனுக்கு என்னன்னா, அவனுக்கு சாபம் என்னன்னா கர்ப்பிணி பெண்ணை சாப்பிடணுன்றது. அந்த மாதிரி அவனுக்கு ஒரு சாபம்.
அதை வந்து அந்த குழந்தைய அந்த கர்ப்பிணிக்கு பிறக்கிற குழந்தையே அவனை கொல்லும், அவனை கொண்டு அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், அவனுக்கு ஒரு சாபம். அது மாதிரி கதையில வந்து சாபம் நிறைய யார் யாரோ கொடுத்து, பிரம்மா கொடுத்த சாபம் அதெல்லாம். இந்த சாபத்தை வந்து இதே மாதிரி பிரம்மா பின்னாடி ஒரு ஒரு இதே கதையில கொடுப்பாரு, சொல்ற அதை பிரம்மா கொடுத்த சாபம். இந்த மாதிரி சாபத்துல வந்து அவன் வந்து அங்க காத்துட்டு இருக்கான், அந்த பிரம்மா அங்க வந்து காத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா அவன் பிராமணன். பிராமணன் வந்து பிராமணனுக்கு எல்லா குலத்தொழில் இல்லாத மற்ற வேலைகளை செய்வான். செய்யறதுனால அதை வந்து பிரம்மா வந்து அசூசை ஏற்பட்ட அவன் மேல, நீ வந்து இன்னும் பிராமணனுக்கான உனக்கு இந்த இது வரல, அதனால நீ பிரம்மராட்சசனா போய் பூமியில இரு, ஒரு குழந்தை பிறக்கும், முனிவருக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்காக நீ தவா இருந்து அந்த அந்த நீ சாப்பிட்றது வந்து உனக்கு வந்து வெறும் கர்ப்பிணி பெண்ணாதான் சாப்பிடணும். நீ அந்த மாதிரி உனக்கு வரம் கொடுத்துறேன், கர்ப்பிணி பெண் தான் உனக்கு கிடைக்கணும், நீ இந்த பசியால இயங்கணும், கர்ப்பிணி பெண் கிடைக்கிற வரைக்கும் நீ காத்துட்டு இருக்கணும். அது மாதிரி காத்துட்டு போது அந்த கர்ப்பம் பிரசவிக்கும் போது நீ சாப்பிடணும் அவளை, அந்த பிரசவ குழந்தை வெளியிலேயும் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பொண்ணு நீ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த குழந்தை வெளியில வந்துட்டு அந்த குழந்தையாலேயே உனக்கு சாவுன்னு சொல்லிட்டார், உனக்கு மோட்சம்னு சொல்லியிருந்தார் பிரம்மா. அவனுக்கு மோட்சத்துக்கு வழி சொல்லி அனுப்பிச்சிருக்கார். அந்த பிரம்மஹத்தி அங்க வந்து காத்துட்டு இருக்கு மரத்துல வெளியில. இந்த பராசர அந்த அதிசயந்தி கர்ப்பமா இருக்கான்னு உடனே எப்போ குழந்தை பிறக்கணும்னு காத்துட்டு இருக்கு. 12 வருஷமா அது காத்துட்டு இருக்கு மரத்துக்குள்ள, இவளுக்கு குழந்தை பிறக்கிற நேரத்துல இவளை சாப்பிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு தடவை வசிஷ்டர் வெளியில போயிருக்கிற நேரத்துல அவளுடைய மருமகள் இல்லையா அவ அதிசயந்தி, அவளுக்கு வீட்டுல பிரசவ வலி ஏற்படும். பிரசவ வலி ஏற்படும் போது வாசல்ல ஓடி வருவா, ஓடி வந்து சொல்றதுக்கு வருவா, வந்து இங்க வந்து நிற்பா. இந்த வாசல்ல ஓடி வருவா வயிற்று வழியால. வாசல்ல வரத்துக்காக வாசப்படியில வந்தபோது வாசப்படியில தடிக்க ஊந்துருவா. வாசப்படியில தடிக்க ஊந்தவொடனே வசிஷ்டர் இப்ப இல்லாத நேரத்துல அந்த பிரம்மஹத்தி வந்து இவளை தூக்கும், இந்த அதிசயந்தியை தூக்கும், அவளை சாப்பிட்றதுக்காக வரும். வரும்போது அந்த பிரம்மஹத்தி வரதுக்கும் இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் சரியா இருக்கும். இந்த குழந்தை பிறந்த உடனேயே இது வந்து நிறைய உள்ள விஷயங்களை வேதங்கள் எல்லாம் கட்டுறது ஞானி இல்லையா. அதிசயத்துக்கு பிறகு குழந்தை 12 வருஷம் இதுலயே இருந்து அந்த சக்தி முனிவருக்கு என்னென்னலாம் கற்றுக் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதையெல்லாம் வசிஷ்டர் வந்து இந்த குழந்தைய கற்றுக் கொடுத்துருப்பாரு. இந்த குழந்தை வெளியில வந்த உடனே அந்த பிரம்மஹத்தியை பார்த்த உடனே அந்த பிரம்மஹத்தி எரிஞ்சு போயிடும். வெளியில வந்த உடனே ஒரு குழந்தை வெளியில வந்த உடனே ஒரு குழந்தையோட பார்வையில அந்த பிரம்மஹத்தி எரிஞ்சு போயிடும். பிரம்மஹத்தி எரிஞ்சு அது அதனோட சாபம் மோட்சம் கிடைச்சி அது போயிடும். அது மறுபடியும் பிராமணனா மாதிரி நான் அது மாதிரி ஒரு பாவம் பண்ணியிருந்தேன், அதனால எனக்கு வந்தது. இந்த குழந்தை பிறந்தவொடனே எனக்கு நடக்குன்றது இருந்தது, அதனால அந்த குழந்தை பிறந்தவொடனே இந்த குழந்தையால எனக்கு மோசம் கிடைச்சி சேவிச்சுட்டு போயிடும். அப்படிப்பட்ட குழந்தை அது. அந்த மாதிரி குழந்தை, அந்த குழந்தை தான் பராசரர் பிற்காலத்துல அந்த குழந்தைய வளர்க்குறார். இந்த பராசரர் வந்து பெரிய பெரிய விழாகிறார். இந்த பராசரருக்கு கிருதின்னு ஒரு ஒய்ஃபு, இவருக்கு கிருதின்னு ஒரு ஒய்ஃபு. அவளுக்கு வந்து அந்த அந்த ஒய்ஃபுக்கு வந்து தத்தன், அனந்தன், நந்தி, துமுகன், பகுதிபாணி, மாலின்னு 6 பேர் பசங்க. இந்த 6 பசங்களும் என்னன்னா, இந்த 6 பசங்களும் பிரம்மாவோட சாபத்தால வந்ததுதான். சாபத்தால வந்து பிரம்மாவிட்ட வந்து 6 பேரும் வந்து இவர் எவ்வளோ சொல்லுவார், எவ்வளோ அந்த பசங்களுக்கு இதுவெல்லாம் சொல்ல, நீ போய் பூமியில பிறக்கணும்னு பிரம்மா சொல்லி அவளை அனுப்பிச்சிருவார். அவள் அது ஏதோ பண்ண தப்புக்காக பூமியில பிறக்கும் போது வந்து பிறக்கிறார். இவர் வந்து இந்த கிருதிக்கும் பராசரருக்கும் பிறக்கிறார். பராசரருக்கும் இந்த 6 குழந்தைகளும் பிறந்தோடனே இந்த 6 குழந்தைகளும் அங்கே சுத்தின்னு இருக்கு. அந்த 6 குழந்தைகளும் குளிக்க போற இடத்துல, அதனாலதான் இப்பயும் சொல்றேன், குளிக்க போகும்போது அந்த குளத்துல வந்து அசுத்தம் பண்ணக்கூடாது. நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த இது இருக்கு பாருங்க, இப்படியே காத்தால சௌக்கியத்துக்காக பண்ற காரியங்கள் அதெல்லாம் வெளியே பண்ணிட்டு போயிடணும். நம்ம வந்து அதை வந்து அங்க போய் பண்ணக்கூடாது. இயற்கை உபாதைகளை வந்து தண்ணியில கழிக்க கூடாது. அதுதான் இது, அதனால வந்ததுதான் இது. அவன் வந்து இந்த 6 குழந்தைகளும் அது மாதிரி பண்றதுங்க. அது மாதிரி பண்ண உடனே அவர் வராசரை கூப்பிட்டு ஆன் பண்ணுவார். இது வந்து நீங்க குழந்தைகள்ன்றதுனால சொல்றேன், வேற யாராவது இருந்ததுக்கு வேற மாதிரி ஆயிருக்கும். நீங்க குழந்தைகள் சின்ன பசங்கன்றதுனால உங்களுக்கு தெரியாதுன்றதுனால தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன், உங்களுக்கு அறிவுரை சொல்றேன். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த நீர்நிலைகளை வந்து அசுத்தப்படுத்தக்கூடாது, குளத்தை அசுத்தப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவார். இவர் போயிடுவார். இவர் போன அப்புறமா அவரோட பிள்ளைகள் தான், அவரோட பிள்ளைகள் யாரும் மறுபடியும் அதுதான் பண்ணிட்டு இருக்கோம் அடுத்தடுத்த நாள்லையும். அதுக்கு அடுத்த நாள்ல வந்து ஒரு தரம் பார்க்கும்போது இவர் பராசரை பார்த்துனா ஞான திருஷ்டியில தெரிஞ்சு போகுது, இந்த பசங்க குளம் அசுத்தமா இருக்கு. அசுத்தப்படுறது யாருன்னா இவரோட பிள்ளைகள். இவருக்கு வந்துடுறது கோவம், நீங்க வந்து உருப்பவே மாட்டீங்க, நீங்க
நீங்க 6 பேரும் பூலோகத்துல போய் பிறங்க. பூலோகத்துல பிறந்து நீங்க வந்து 6 பேரும் அந்த இந்த குளம் சரவண குளம், அது அந்த திருச்செந்தூர்ல போய் பிறக்க சொல்றார். பிறக்க சொல்லி வேண்டிக்க சொல்றார். வேண்டிட்டு அங்க போய் அந்த திருச்செந்தூர்ல போய் நீங்க அங்க போய் இருங்கோ, அங்க போய் இருந்துக்கோ, உங்களுக்கு பார்வதி தேவியால உங்களுக்கு விமோசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறம் பார்வதி தேவி என்ன பண்றா, முருகனுக்கு வந்து மேல பால் கொடுக்குறா. அவன் போய் அங்க இருந்துட்டு இருக்கா. அங்க இருந்துட்டு இருக்கும்போது அந்த சரவண பொய்கையில இருந்துட்டு இருக்கும்போது 6 பேரும் சரவண பொய்கையில போய் 6 பேர் இருந்துட்டு இருக்கும்போது பார்வதி தேவி பால் கொடுக்குறா மேல குழந்தைகளுக்கு. அவனோட முருகனுக்கு பால் கொடுக்கும்போது அந்த பால்ல ஒரு சொட்டு சிந்திடுறது. அவளோட மார்பகத்துல இருந்து பால் கொடுக்கும்போது அந்த தாய்ப்பால்ல ஒரு சொட்டு சிந்திடுறது. அந்த சிந்தி கீழே வந்து விழுறது, இந்த சரவண பொய்யில விழுறது. அதை இந்த 6 பசங்களும் சாப்பிடுறான். இந்த 6 பசங்களும் அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு வந்து தன்னுடைய நிலைமை புரியுறது, விமோசனம் கிடைக்கிறது. அப்புறம் முருகனோட அருளால முருகன் வந்து கீழே வர்றார். கீழே வந்து அவளை பார்க்குறார். பார்த்துட்டு முருகனுடைய அருளால அவளோட சாப விமோசனம் இதுவாகி இது மாதிரி ஆச்சுன்றது சொல்லி சக்தியும் வந்து சொல்லி அவளை அனுப்பிடுறதா அது ஒரு கதை இருக்கு. அந்த அது அது இது வந்து இதெல்லாம் வந்து விஷ்ணு புராணத்தில் இது மாதிரி இருக்கு. அந்த 6 குழந்தைகளும் ஒன்றா சேர்ந்து தான் பின்னாடி அது வந்து சரவண போன்ற முருகனோட இன்னொரு உருவமாக உருவாகிற மாதிரியும், கார்த்திகை இன்னும் உருவாகிற மாதிரி, கார்த்திகை பெண்கள் வளர்க்குற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு தெரிஞ்சது வந்து அவள் வந்து 6 பேரும் மோட்சம் கிடச்சி போயிடுறா. முருகனால அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது, அவள் போயிடுறா. இதுக்கப்புறம் இந்த பராசரர் என்ன பண்ணுறார், ஒரு நாள் ஒரு ஆத்தங்கரையில் அந்த அஸ்திராபுரத்தில் இருக்க அந்த ஆத்தங்கரை, கங்கை ஆற்றுல வந்து நிற்கிறார். நிற்கும்போது அந்த ஓடத்தை செலுத்துறதுக்கு ஆள் வேணும். ஓடத்தை செலுத்துறதுக்கு ஆளை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொரு கதை சொல்றேன். இந்த இதுவா இருக்கா இல்லையா, இந்த அந்த ஒரு அரசன், ஒரு உபரிசரன் ஒரு அரசன். அவன் என்ன பண்றான், சிற்றரசன், அஸ்தினாபுரத்து கண்ட்ரோல்ல இருக்கிற ஆளுகைக்கு உட்பட்ட சிற்றரசன். அவன் என்ன பண்றான், அவனுக்கு வந்து அப்பெல்லாம் பெண்கள் ருதுவாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணி வச்சுருவான். அது மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அவன் வந்து அவன் நினைவிலே இருக்கான். அவன் நினைவில் இருக்கும்போது அவனுக்கு வந்து என்ன ஆகுது, அவனுடைய அந்த அந்த அவன் நினைவில் இருக்கிறதுனால அந்த இது வெளியேறது, அவனுடைய அந்த உறுப்புல இருந்து விந்து வெளியேறது. இந்த விந்து வெளியேறும்போது அதை எடுத்துட்டு ஒரு கிளி அதை எடுத்துன்னு பறந்துடுறது. கிளி எடுத்துன்னு பறந்தவொடனே ஐயோ என்ன இது எடுத்துன்னு போயிடுச்சேன்னு அவன் நினைச்சான். அதோட அவன் போயிடுறான், அவ்வளவுதான். ஒரு கிளி இலையில வச்சு அதை தூக்கின்னு பறந்துடுறது. இந்த கிளி கையில் எடுத்துன்னு போறதை பார்த்தோன்னே அதை ஒரு மாமிசம் நினைச்சு என்ன பண்றது, ஒரு கழுகு துரத்தின்னு போறது. அந்த கிளியை துரத்தின்னு போய் கிளியை அடிக்கிறது. கிளியை அடித்து சாப்பிட்றது. சாப்பிடும்போது அந்த கையில் வச்சுருந்த அந்த இலையில் இருக்க அந்த இதுவானது அந்த உபரிசரனோட அந்த இதானது கீழே விழுந்துடுறது. கீழே விழும்போது அந்த அந்த சுக்கிலம் கீழே விழும்போது அங்கே வந்து ஒரு மீன் இருக்கு. ஒரு மீன் இருந்து அதை முழுங்கிடுறது. ஒரு மீன் வந்து அந்த மீன் அந்த அந்த இதை முழுங்கிடுறது. அது அங்கேருந்து மேலேருந்து விழும்போதே 2 துண்டாக விடுறது. 2 துண்டையும் மீன் முழுங்கிடுறது. மீன் வயிற்றுக்குள்ளே போயிடுது. மீன் வளர்ந்துட்டே வருது. இந்த மீன் வளர்ந்துட்டே வந்தவொடனே அந்த அந்த மீன் வளர்ந்துட்டே வருது. வரும்போது மீனவர்கள் மீனை பிடிக்கிறான். மீனை பிடிக்கும் போது மீனவர் தலைவன் அந்த மீனை பிடிக்கிறான். இதுக்கு நடுவில் அந்த மீன் எப்படி வந்ததுன்னா, அந்த மீன் வந்து ஒரு அப்சரஸ். அது அப்சரஸ். அந்த அப்சரஸ் வந்து ஒரு சாபம், பிரம்மாவோட சாபம். இப்போ வந்து சரியா இல்லை. அதனால அவளுடைய அதாவது கேரக்டர் வைஸ் அவள் சரியா இல்லைங்க தேவலோகத்தில். அதனால அவளுக்கு ஒரு சாபம் கொடுத்து, நீ போய் மனித பிறவி எடுத்து உன்னுடைய உடல் இச்சைகள்லாம் தீர்ற மாதிரி நீ வந்து மனித உருவங்களை நீ வயிற்றுல சுமந்து, அதுக்கப்புறம் நீ முதல்ல போய் மீனா போற ஒரு இதில் பல ஜென்மங்களை எடு. எப்போ உனக்கு மனுஷ குழந்தை வயத்துல தங்குறதோ அப்போ நீ உனக்கு விமோசனம், அந்த குழந்தைகளை பெற்று கொடுத்துட்டு நீ விமோசனம் ஆகி மறுபடியும் வந்துடலான்ற. இது மீனா போனது அந்த குளத்துல சுற்றிட்டு இருக்கு. குளத்துல சுற்றிட்டு இருக்கும்போது நான் எப்போ இனிமேல் மனித பிறவி எடுக்கிறது, எத்தனை வருஷமா எடுக்கிறது அப்படிங்கிறது அதுக்கு ஒரு அந்த கவலையிலேயே இருக்கும். இன்னொரு பிறவி இருக்கா, மனுஷ பிறவி வேற நான் எடுக்கணுமா, மீன்ல இருந்து மனுஷ பிறவி எடுக்கணுமா, ஒரு இது பிராணியா எடுத்தா நீர் வேணா நீர்ல இருக்கிறது, அப்புறம் வந்து
நாலு கால் பிராணியாக உலகத்தில் நடக்கிற ஜீவனாக வரணும், ஒரு பிறவி எடுக்கணும், அதுக்கப்புறம் மனுஷ பிறவி எடுக்கணும். அதெல்லாம் நான் எத்தனை பேர் இருக்கோ தெரியலேன்னு இது கலங்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறார், இந்த குழந்தை பிறக்கிறது. அப்போ என்ன பண்ணுறார், இந்த மீன் வந்து இந்த இது கரு இந்த சுக்கிலாம் வந்த உடனே அதை முழுங்கிடுது. அதை முழுங்கிட்டு வயிற்றுல குழந்தைகளாகவே உருவாயிடுது. அந்த ரெண்டு குழந்தைகளாக அது வந்து ரெண்டு துண்டாக வந்து விழுந்தனால ரெண்டு குழந்தைகளாக உருவாயிடுது. அதை ஒரு மீனவன் வலையில் பிடிப்பான். வலையில் பிடிச்ச உடனே அந்த வலையில் கொண்டு போய் அந்த வலையோட கொண்டு போய் வலையில் பிடிச்ச உடனே அந்த மீன் மாட்டோம். அந்த கடைசியில் அந்த மீன் வந்து என்ன பண்ணால் அந்த மீனவன்கிட்ட பேசும் யாருன்னு. அந்த அந்த இதை வந்து அவன் பேர் வந்து என்னன்னா, அவன் பேர் உபரீசன் பேர். அந்த மீனவ தலைவன் வந்து பேர் வந்து உபரீசன் பேர். இந்த ராஜா பேரு உபரிசரன், அந்த மீனவ தலைவன் பேர் உபரீசன் பேர். அவன் அவங்ககிட்ட அந்த குழந்தைகள் மீனை கீறினா கீறின உடனே குழந்தைகள் பிறக்கிறது. குழந்தைகள் பிறந்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. குழந்தைகளை கொண்டு போய் உடனே பிறந்த உடனே மிரண்டு போய் ராஜா கிட்ட அந்த உபரிசரன்கிட்ட எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போது உபரிசரனுக்கு அது தெரியறது. தெரிஞ்ச உடனே வயத்தை கிட்ட உடனே உள்ள மனித குழந்தைகளான்னு பார்க்குறான். மனித குழந்தைகள்னு பார்த்த உடனே ரெண்டு குழந்தைகளை எடுக்கிறான் வழியில். ரெண்டு குழந்தைகளை எடுத்து என்ன பண்ணுறான், அந்த ஆண் குழந்தைய அவன் வச்சுக்கிறான். ஆண் குழந்தைய சரண்னு பேர் வச்சு அந்த குழந்தைய அவன் வச்சுக்கிறான். சரண்னு பேர் வச்சு அந்த குழந்தைய அவன் வச்சுட்டு, இந்த பெண் குழந்தை இருக்கு இல்லையா, பெண் குழந்தைய மீனவன்கிட்ட கொடுத்துருவான். பெண் குழந்தைய கையில் எடுக்கும்போதே மீன் நாத்தம் அடிக்கும். அது ஒரே உடம்பெல்லாம் ஒரே நாத்தம் அடிக்கும். அந்த குழந்தைய என்ன பண்ணுவான், மீனவன் அவனோட பங்குக்கு ஏதாவது அவங்க தான் எடுத்துட்டு வந்தவான், அவன் பங்குக்கு ஏதாவது கொடுக்கணுமே, அப்போ அவங்ககிட்ட அந்த பொண்ணை கொடுத்துருவான். அந்த பொண்ணை கொடுத்து இந்த பொண்ணை நீ வளர்த்து கொண்டுவான். அந்த சரண் வந்து அவர்கிட்ட வளர்ந்தவன் பிற்காலத்தில் வந்து அவன் இறந்துக்கு அப்புறம் அவன் வாரிசு இல்லை. அந்த கதை முடிஞ்சு போடுறது சரண். இந்த என்ன பண்ணுறான், இந்த மீனவன் வந்து இந்த பெண்ணை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, ஒரு பெண் குழந்தை பிறந்தது, ஒரே மீன் நாத்த அடிக்கிற பொண்ணை எடுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த பொண்ணை வளர்த்துட்டு வரான். அந்த பொண்ணு தான், அந்த பொண்ணுக்கு பேர் மச்சகன் தான் பேர். ஏன்னா கந்தம்னா வாசனை, மச்சம்னா மீன், மீன் வாசனை அடிச்சுட்டே இருக்கிறதுனால அவளுக்கு மச்சகன் தான் பேர் வச்சு அவளை வளர்த்துன்னு வரான். நாளைக்கு மீதியை பார்ப்போம். தேங்க்யூ. அந்த மச்சகத்தை எடுத்துட்டு வந்து வளர்க்குறான். அந்த குழந்தை பிறந்தது மீன். அந்த மீன் வந்து வயத்தை கழிச்ச உடனே அந்த மீனுக்கு மோஷம் கிடச்சிடுது. அந்த மீனுக்கு மோஷம் கிடச்சி அந்த மீன் வந்து அந்த மறுபடியும் அது வந்து அந்த அப்சரசா மாதிரி போயிடுது மேலே. அதை நான் சொல்லலை அந்த இடத்துல, அதையும் வச்சுக்கோ. அந்த குழந்தைகள் பிறந்த உடனே நேராக மீன் வயிற்றுல மனுஷ குழந்தை பிறந்துருது இல்லையா, அதனால அதனோட ரெண்டு பிறவி தப்பிச்சுது. ஒரு மனுஷ பிறவியும் தப்பிச்சுது, ஒரு மனுஷ பிறவி வேலையும் குறைஞ்சிது. ப்ளஸ் இந்த ஒரு கால்நடையாக எடுக்க வேண்டிய ஒரு பிறவி அதுவும் குறைஞ்சிருது. நேராக மீன் வயிற்றுல மனுஷ குழந்தை பிறந்துட்டதுனால அவளுக்கு நேராக அந்த அப்சரஸுக்கு நேராகவே மோட்சம் கிடச்சிருது. தேங்க்யூ.